ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவு பார்த்தா வெளியாக போகுது, ரிசல்ட் வெளியாக போகுது. இந்த 3 வழிகளில் உங்களுக்கான ரிசல்ட் நீங்கள் செக் பண்ணலாம். இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். dg.tnnic.in இதான் பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, அதாவது 12ஆம் வகுப்புக்கான ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மே 9ஆம் தேதி அன்னைக்கு தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை நீங்கள் ரிசல்ட்டை 3 வேளை தெரிஞ்சுக்கலாம். முன்னே எதில் அப்படின்னா இந்த வெப்சைட் tg.tn.nic.in இதில் வந்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க tnresult.nic.in. இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ உங்களுக்கு மே 9ஆம் தேதி பார்த்தா காலையில் 9:30 அல்லது 10 மணிக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ அதில் கொடுத்துருப்பாங்க HSC +2 எக்ஸாமினேஷன் ரிசல்ட் மார்ச் 2025ன்னு. ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். அதில் போயிட்டு உங்களுக்கான அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், பாஸ்வேர்ட்லாம், அந்த டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்து உங்களுக்கு ரிசல்ட் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இது பார்த்தா மொதல் சைட். அது இல்லாமல் உங்களுக்கு இந்த இடத்துல dg.tn.government.in ரிசல்ட் HTML இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாஷ் நியூஸில் ரிசல்ட்டுக்கான லிங்க்கை பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதில் போயிட்டு உங்களுக்கான ரிசல்ட்டை நீங்கள் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து உங்களுக்கு இன்னொரு வெப்சைட் இருக்குது பாருங்கள், apply1.tndg.org. இந்த வெப்சைட்லேயும் பார்த்தா ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுவாங்க. இதில் போய் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ மொத்தமாக ஒரு 3 வகையான லிங்க் கொடுப்பாங்க நீங்கள் ரிசல்ட்டை செக் பண்ணுறதுக்கு. ஏன்னா நிறையா சர்வர் இஷ்யூஸ் இருக்கும், அதனால் 3 வகையான லிங்க் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஏதாச்சும் ஒன்று நீங்கள் கிளிக் பண்ணி ரிசல்ட் செக் பண்ணலாம். அதிகபட்சமாக இந்த வெப்சைட் தான் tnresult.nic.in. இதில் தான் உங்களுக்கு எல்லாருக்குமே பப்ளிஷ் பண்ணாங்க. இதில் போயிட்டு நீங்கள் தாராளமாக உங்களுக்கு ரிசல்ட்டை செக் பண்ணிக்கலாம். ஓகே, இதை தவிர்த்து உங்களுக்கு பார்த்தா ஆப் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு TNHSC +2 ரிசல்ட் அப்படின்னு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு ஆப் ஓப்பன் ஆகும். அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ தாராளமாக நீங்கள் ரிசல்ட்டை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வியூவர் 12th ரிசல்ட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்த கட்டமாக இந்த மாதிரி உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் கேட்கும். அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த கட்டமாக உங்களுக்கான அந்த ரிசல்ட் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நீங்கள் முன்கூட்டியே இந்த ஆப்பை உங்களுடைய ஃபோனில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இதை தவிர்த்து பார்த்தா உங்களுடைய ஸ்கூலில் மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க. அந்த மொபைல் நம்பருக்கும் SMS மூலமாக உங்களுக்கான ரிசல்ட்டை அனுப்புவாங்க. நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, தமிழில், இங்கிலீஷில், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அந்த மாதிரி என்னென்ன சப்ஜெக்ட் வந்திருக்கோ அதுக்கான எல்லா மார்க்குமே நார்மல் மெசேஜுக்கும் அனுப்பிடுவாங்க. அதாவது எம்இஸ் மூலமாக உங்களுக்கு அனுப்பும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. இதை தவிர்த்து நீங்களே பார்த்தீங்கன்னா SMS மூலமாக நீங்கள் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரில் அனுப்புனீங்க அப்படின்னா அப்பயும் உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு 4-5 ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. ஸோ ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் விரைவில் வெளியாக போது 9ஆம் தேதி அன்றைக்கி ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அன்றைக்கி கண்டிப்பாக எப்படி ரிசல்ட்டை செக் பண்ணுறது அதை பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம செக் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 12th முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அடுத்து வர எல்லா அட்மிஷன்ஸுமே நம்ம சேனலில் வீடியோ போடுவோம். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக இருக்கட்டும், இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், MBBSஆக இருக்கட்டும், மெடிக்கல் ஃபீல்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாத்துக்கான அட்மிஷனுமே நம்ம சேனலில் வீடியோ போடும். எப்படி அதுக்கு ஆன்லைன் மூலமாக அட்மிஷன் போடுறது எல்லாமே அதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்துறதுக்கான பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோமே உங்களுக்கு சேரும். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.